பைஜூஸ்ல நடந்த இஷ்யூஸ்ல ஆக்டர் ஷாருக் கானுக்கு 50,000 ருபீஸ் ஃபைன் இம்போஸ் பண்ணிருக்காங்க. ஷாருக் கானுக்கு எதுக்கு ஃபைன் போட்டாங்க? ஷாருக் கான் அப்படி என்ன பண்ணிட்டாரு? ஃபைன் போட்டாங்க அப்படின்னா ஷாருக் கானுக்கு மட்டும் ஃபைன் கிடையாது, சம்பந்தப்பட்ட பைஜூஸ் கம்பெனியோட மேனேஜருக்கும் அந்த ஃபைன் அப்ளிகபிள் ஆகிருக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் கோச்சிங்காக ஃபீஸ் டெபாசிட் பண்ணி கோச்சிங்ல சேர்ந்த மாணவி டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்த ஆர்டர் தான் இந்த ஃபைன் இம்போஸ். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் 2021ல 1.08 lakh ஃபீஸ் கட்டி பைஜூஸ்ல பர்டிகுலர் கோர்ஸை ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த கோர்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான். ஆப்வியஸ்லி நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஷாருக் கான் வந்து பைஜூஸோட ஒன் ஆஃப் தி பிராண்ட் அம்பாசிடர்ஸ். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம டிவில கூட பார்த்துருப்போம். பட் இங்க மேட்டர் என்னன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லப்பட்டது போல அந்த சர்வீசஸ் எதுவும் கொடுக்கலையாம். ஸோ அந்த பொண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷனை நாடி போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை பத்தி சொல்லி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதை பத்தி என்கொயரி பண்றதுக்காக கமிஷன் வந்து ஷாருக் கானையும் பைஜூஸோட மேனேஜரையும் பல தடவை கூப்பிட்டாங்களாம். பட் அவங்க சைட்ல இருந்து யாருமே வந்து பிரசன்ட் ஆகல. ஸோ இப்படி அட்டன் பண்ணாத காரணத்தினால ஷாருக் கான் மேலேயும் பைஜூஸோட மேனேஜர் மேலேயும் 50,000 ருபீஸ் ஃபைன் இம்போஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பைஜூஸ்க்கு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா, அந்த பொண்ணு கட்டின 1.08 lakh ஃபீஸை 12% வட்டியோட சேர்த்து அந்த பொண்ணுக்கே திருப்பி கொடுத்துடணும்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 50,000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 5,000 ருபீஸ் லிட்டிகேஷன் சார்ஜஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கமிஷன் இஷ்யூ பண்ண ஆக்சுவல் ஆர்டர் என்னன்னா, ஷாருக் கானும் பைஜூஸோட மேனேஜரும் ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி பேசிஸ்ல இந்த 50,000 ருபீஸ் அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த டேர்ம் ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி அப்படின்னா பார்ட்னர்ஷிப் பேசிஸ்ல மீன் பண்ணுது. அதாவது ஈச் பார்ட்டி அந்த லைபிலிட்டிக்கு ஈக்குவலி லைபிள்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த ஜாயிண்ட்லி அண்ட் செவரலி டேர்ம். பைஜூஸ் பத்தி சொல்லணும்னா, இந்தியாவோட ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் பைஜூஸ். கடந்த சில வருஷங்களா மிகப்பெரிய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் லைக் ஜெனரல் அட்லாண்டிக், செக்வொயா கேபிட்டல் அண்ட் பிளாக் ராக் போல பெரிய கம்பெனிஸ் பைஜூஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் டேஸ்ல கிட்டத்தட்ட 1000 எம்ப்ளாயிஸை பணி நீக்கம் செஞ்சாங்க. அதே போன வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 எம்ப்ளாயிஸை பணி நீக்கம் பண்ணாங்க. இந்த ஜாப் கட்ஸ் பத்தி பார்க்கும்போது உலக அளவில் பல பேருக்கு வேலை போயிடுச்சு. அதே போல தான் பைஜூஸ்லயும் பல பேருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. பைஜூஸோட லாஸ் வந்து 2020-21 ரிப்போர்ட் படி 4588 கோடி. அது வந்து 2019-20 ரெக்கார்ட் 231.69 கோடியை விட 19 மடங்கு அதிகமான லாஸ். அதுவே ரெவென்யூ என்னன்னு பார்த்தா ஃபினான்ஷியல் இயர் 20க்கு 2511 crores அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு 2428 crores. ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் 20 விட 21ல லாபம் கம்மி தான். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல கொடுக்கப்பட்டிருந்த டீடைல்ஸ். ஸோ இப்போ மெயின் டாபிக் வந்தோம்னா, டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் வந்து இந்த சம்பவத்தை ஃப்ராடுலண்ட் பிஹேவியர் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ்க்காக இந்த ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க போனா இது வந்து ஃப்ராடுலண்ட் பிஹேவியர் தான். பிகாஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட கோர்ஸுக்காக பணம் வாங்கியிருக்காங்க, பட் அதுக்கேற்ற கோச்சிங் கொடுக்கலன்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபால்ஸ் ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க, அதுவும் ரெப்யூட்டட் ஆக்டரை வச்சு. இந்த கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மொத்தம் 3 கமிஷன் இருக்கு. முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், அதுக்கு மேல ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன், அதுக்கு மேல நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன். சோ மொத்தம் 3 கட்டம் இருக்கு. சப்போஸ் ஃபீஸ் வாங்கிட்டு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலனாலோ, இல்ல சொன்னது போல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்கலனாலோ, இல்ல கோச்சிங்க்கு சம்பந்தப்பட்டு கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றாம போனாலோ முதல்ல டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அங்க எதிர்பார்த்தது நடக்கலன்னா அடுத்து ஸ்டேட் கமிஷன் கிட்ட போவாங்க. அங்கேயும் நடக்கலன்னா கடைசியா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷன் கிட்ட போவாங்க. இப்போ இந்த கேஸ்ல, இந்த யூபிஎஸ்சி பொண்ணோட கேஸ்ல அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிஷனுக்கு தான் போயிருக்காங்க. அங்கேயே அவங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடுச்சு. இப்போ நீங்க நினைக்கலாம், டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்டேட்லயும் சொல்யூஷன் கிடைக்கலன்னா நேஷனல் கமிஷன் கிட்ட போவாங்க. சப்போஸ் நேஷனல் கமிஷன் கிட்டே சொல்யூஷன் கிடைக்கலன்னா எங்க போகணும் அப்படின்னு பேசிக்காவே நமக்கு நினைக்க தோணும். அதுக்கு சொல்யூஷன் கூட நேஷனல் கமிஷன் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்காங்க. எனி பர்சன் aggrieved by an order of NCDRC may prefer an appeal against such order to Supreme Court. அங்கேயும் சொல்யூஷன் கிடைக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்ல 30 நாளுக்குள்ள அப்பீல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த சிஸ்டம்ல உள்ள ப்ரொசீஜர். மற்றபடி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிஷன்லயே சொல்யூஷன் கிடைச்சிடும். அப்படிதான் அந்த யூபிஎஸ்சி படிக்கும் பொண்ணுக்கும் சொல்யூஷன் கிடைச்சது. இந்த NCDRC-யை 1988ல செட்டப் பண்ணாங்க அண்டர் தி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986. கொடுக்கப்படும் கம்ப்ளைண்ட்டோட வேல்யூ வந்து 2 கோடிக்கு மேலே இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கும் ஸ்டேட் கமிஷனுக்கும் போகாம டைரக்டா நேஷனல் ரெட்ரஸல் கமிஷன் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாமா. 2 கோடிக்கு கீழேனா மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் கிட்ட போகணும். அந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்டோட கேஸ்ல அவங்க ஃபீஸோட வேல்யூ வந்து 1.08 lakhs. பை தி வே, இந்த NCDRC-யோட ஹெட் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சிட்டிங் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். NCDRC-யோட
பிரசன்ட் ஹெட் வந்து ஜஸ்டிஸ் ஆர்.கே. அகர்வால், ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. கோச்சிங்காக ஃபீஸ் கட்டி கோச்சிங் கிடைக்காம போய் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு சொல்யூஷன் கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் அட்வொகேட் கமிஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. பட் இந்த இஷ்யூல ஷாருக் கான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாரு. மத்தபடி சொன்னது செய்யாம போனது பைஜூஸ். இருந்த போதிலும் ப்ரமோட் பண்ணது ஷாருக் கான் தானே. அந்த பேசிஸ்ல 2 பேர் மேலேயும் ஃபைன் இம்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஷாருக் கானுக்கும் பைஜூஸ் மேனேஜருக்கும் 50,000 rupees எதுக்காக ஃபைன் இம்போஸ் பண்ணாங்கன்றதுக்கான டீடைல்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until then bye.